கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவ சித்தத்தின்படியே இச்செய்தி உங்களை வந்தடைந்துள்ளது. தேவ சித்தத்தின்படியே இச்செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் கர்த்தருடைய ரேமா வார்த்தை, எழுந்திரு. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5 மற்றும் 7 வசனங்கள் மூலமாய் தேவ வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது. பல்வேறு சூழ்நிலைகளில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும் வார்த்தை, தேவைகள் மிகுதியினால் திகைத்து அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும், நோயின் பாதிப்பினால் சோர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும், வேலை பறிபோனதினால் கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும், பொல்லாத மனிதர்களின் செயல்களினால் பாதிக்கப்பட்டு தோல்விகளை சந்தித்து கேள்வியோடு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும், ஊழிய பாதையில் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும் தேவனுடைய ரேமா வார்த்தை, எழுந்திரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன். உங்களை அழைத்த தேவன், தெரிந்தெடுத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் மாறாத தேவன். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. நடுப்பாதையில் உங்களை தவிக்க விட்டு செல்கிறவரும் அல்ல நமது பரம தகப்பன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வேத பகுதியை வாசித்து பாருங்கள். ஒரு முடிவிலே ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் நமது தேவன். போதும் கர்த்தாவே, இது தேவனுக்காய் வைராக்கியமாய் செயல்பட்ட அரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்த தேவ மனிதன் எலியாவின் நம்பிக்கை இழந்த வார்த்தைகள், எலியாவின் ஒரு முடிவுரையாய் வெளிப்படும் பலவீனமான வார்த்தைகள், இச்சூழலில் வெளிப்படும் தேவ அன்பை, தேவ தயவை பாருங்கள். பலவீனமான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படும் தேவனுடைய அக்கறையை பாருங்கள். கர்த்தருடைய தூதன் எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்திரு என அழைப்பை உறுதி செய்கிறார். மீண்டும் படுத்து கொண்ட எலியாவை கர்த்தருடைய தூதன் அப்படியே விட்டு செல்லவில்லை. 2ஆம் முறையாக தட்டி எழுப்பி, எழுந்திரு, உன் பயணம் இதோடு முடியப் போவதில்லை, இன்னும் பயணம் செய்யும் தூரம் அதிகம் என தன் அழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் மாறாத தேவனின் உடன்படிக்கை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சகலத்தையும் துவக்கி வைத்தவர் தேவன் என்பதை மறந்து போகாதிருங்கள். தொடர் பயணத்தை முன்னின்று நடத்துகிறவரும் தேவன்தான் என்பதை மறந்து போகாதிருங்கள். நமது சுய பலத்தினால் இப்பிரயாணத்தை மேற்கொள்ள முடியாது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். தேவ வல்லமையினால், தேவ வார்த்தைகளினால், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி நாம் இருக்கும் பொழுது, தேவ கிருபையால் நெடுந்தொலைவு பிரயாணத்தையும் எளிதாக கடக்க முடியும். கர்த்தருடைய மாறாத அன்பும் தேவ தயவும் அனுதினமும் நாம் ஒவ்வொருவரையும் நடத்துவதாக. ஆமென். May God bless you all.